Good morning, champions. This is Professor R. Surendra from Government College of Technology. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா TRB மார்னிங் செஷனோட क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். If you have any controversies ஏதாவது இருந்தா வந்து you can kindly respond. சரியா? So I will share my screen of one of my students. Is the screen is visible for you? Anybody want to unmute your mic and say the screen is visible for you? Yes, sir. Good evening, sir. Yes, sir. Yes. Good evening, sir. Visible, sir. Good evening. Good evening. So first question வந்து screw கேட்டிருக்காங்க. Screw வந்து it is a vertical passage. அது கரெக்டான ஆன்சர் தான். அடுத்தது a method in which trend drawn. இதுல square of the deviation கேட்டிருக்காங்க. அது least square method தான். So square of the deviation வந்து least square method கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா which are the following statements are true with respect to the Eaton work. Eaton work na it is a boundary phenomena path function on an inexact differential. அப்போ 1 and 3 answer. So அதுவும் கரெக்ட்டா தான் போட்டுருக்காங்க. அடுத்தது NC programmer software யூஸ் பண்ணி பண்ணா it is a computer assisted part programming அப்படிங்கிறது. சாஃப்ட்வேர் வந்தாலே வந்து கம்ப்யூட்டர் கண்டிப்பா தேவைப்படும். So computer assisted part programming. Next a two stage gas turbine plant. So intercooling இருக்கு, reheating இருக்கு. Intercooling na it is a multiple compression. So ரெண்டு compressor யூஸ் பண்ணோம். reheatingனா multiple expansion அர்த்தம். So இதனால என்ன நடக்கும் அப்படின்னா work input work ratio வந்து improve ஆகும். ஆனா thermal efficiency decreases அப்படி சொல்லலாம். ஏன் பாத்தீங்கன்னா work ratioனா வந்து work done by the turbine minus work done by the compressor divided by work done by the turbine. So நம்ம work done by the turbine ஏத்தலாம், இல்லாட்டி work done by the compressor கம்மி பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். So அதுக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா it is work done by the turbine minus work done by the compressor whole divided by work done by the turbine. So இது வந்து ஒரு நல்ல இது. இப்போ இதுல வந்து நமக்கு என்ன பாசிபிலிட்டி அப்படின்னா பாத்தீங்கன்னா work done by the turbine அதிகப்படுத்தலாம். எப்படி அதிகப்படுத்தலாம்? ரீஹீட்டிங் பண்ணா work done by the turbine அதிகப்படுத்தலாம். இல்லாட்டி work done by the compressor கம்மிப்படுத்தலாம். ஸோ இது ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே பண்ணாலும் ஒர்க் ரேஷியோ அதிகமாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டு பண்ணாலுமே ஒர்க் ரேஷியோ அதிகமாகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்னன்னு பார்ப்போம். ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன். ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் HGL சொல்லுவாங்க. HGLனா வந்து ப்ரெஷர் ஹெட் பிளஸ் டேட்டமெட். டேட்டமெட்டுக்கு இன்னொரு பேர் வந்து பொட்டன்ஷியேட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. டேட்டமெட்டுக்கு இன்னொரு பேர் பொட்டன்ஷியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கீழே ஒரு இன்வெர்ஸ் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு. இன்வெர்ஸ் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து நம்ம பிரிச்சோம்னா நமக்கு மூணு இதுவா வரும், 3 டேமா வரும். ஸோ அப்போ வந்து 3 இது எது இருக்கோ அதான் ஆன்சர். ஸோ இதை பிரிக்கும் போது உங்களுக்கு 3 வரும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. 3 வந்துச்சுன்னா எது 3 டேம் இருக்கோ அதான் ஆப்ஷன். ஸோ t² by 2 plus cos t minus 1. ஸோ this is the final answer. Question number 8 வந்து the method used in scheduling. மெத்தட் யூஸ்ட் இன் ஷெட்யூலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெத்தட் யூஸ்ட் இன் ஷெட்யூலிங் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்டன் சிபிஎம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். பெர்டன் சிபிஎம் அப்படின்றது சூப்பரான இது. அடுத்தது காஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் அண்ட் டாக்ஸஸ். இது வந்து நல்ல இது. இப்போ நமக்கு இதுல வந்து கொஞ்சோண்டு மைண்ட் அப்ளை பண்ணாலே போதும். என்ன கொஞ்சோண்டு மைண்ட் அப்ளை பண்ணா ஆர்டரிங் காஸ்ட்டும் செட் ஆஃப் காஸ்ட்டும் ஒன்னே தான். நமக்கு என்ன அப்படி தெரியணும், என்ன மைண்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ ஷுட் நோ தட் என்ன தெரியணும் அப்படின்னா ஆர்டரிங் காஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்,
So ordering cost also called as setup cost. So இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து ஏவும் பியும் வந்து எலிமினேட் ஆயிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட், ஸோ கேரிங் காஸ்ட் ஆர் கேரிங் காஸ்ட்டும் ஹோல்டிங் காஸ்ட்டும் ஒன்று. ஸோ ஆன்சர் இஸ் அவர் ஆன்சர் இஸ், ஸோ இதுதான் ஆன்சர், சி இஸ் த ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் தப்பு பண்ணியிருக்காங்க. அடுத்த மைக்ரோமீட்டர் வந்து மெஷர்மெண்ட் லாங்கர் இன்டர்னல் லைட் வந்து ஸ்டிக் மைக்ரோமீட்டர் தான். லாங்கர் இன்டர்னல் லென்த். இப்போ லாங்கர் அப்படின்றப்ப ஸ்டிக்னா எப்படி இருக்கும், அது லாங்கா இருக்கும். அதனால லாங்கர். இந்த இதுல நிறைய டிவைஸ் இருக்கும். இந்த எக்ஸாம் எழுத போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய டிவைஸ் இருக்கும். நிறைய டிவைஸ் வந்து அவ்வளவு சுலபமா ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். ஸோ ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஏதாச்சும் ஒரு இது ஞாபகம் வச்சுக்கணும். Which are the following rivers do not form delta? யாருக்காவது தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்க. Now it is your turn. சார் பாலாறுன்னு நான் போட்டேன். கரெக்டான்னு பாத்தீங்களா கூகுள்ல தட்டி? சார் நர்மதா ரிவர் சொல்லிருக்கேன். நர்மதா இஸ் த ஆன்சர் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், இட் இஸ் ரைட். நர்மதா இஸ் த ஆன்சர். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்ப எல்லாமே வந்து கூகுள்லயே வருது. இது எல்லாமே வந்து நார்மலா கூகுள்லயே வந்து ஃபுல்லா வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது வரும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, so this one is wrong. So நர்மதா. அடுத்தது, if the mass of the air in the airtight vessel is heated in the region, என்ன ஆகும் கேட்பாங்க. ஸோ மாஸ் ஆஃப் மாய்ஸ்ட் ஏர் வந்து ஏர்டைட் வெசல்ல ஹையர் டெம்பரேச்சர் வந்து இது பண்ணாங்கன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி டிக்ரீசஸ். தட் இஸ் த ரைட் ஆன்சர். எப்படி கன்க்ளூட் பண்ணுவீங்க? How will you give the explanation for this question? But it is a discussion session. யாராச்சும் நீங்க you can tell your point, viewpoint. சார் ஹீட் பண்ணும்போது வேப்பர் வந்து நமக்கு வந்து பெர்சன்டேஜ் கம்மியாயிருமா சார்? அப்ப ஆர்கெட்ஸ் வந்து கம்மியாயிருமா சார்? மோகன் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. ஹீட் பண்ணும்போது நமக்கு வந்து வாட்டர் பார்ட்டிகல்ஸ் கம்மியாயிருமா சார்? ஸ்டீமா மாறிடும். அப்ப ஆர்கெட்ஸ் கம்மியாயிருமா சார்? ஓகே, சூப்பர். சரி, இது which Chola king மதுரை கொண்டான்? ராஜராஜா ஒன்னா, ராஜேந்திரா ஒன்னா, ஆதி ராஜேந்திரா ஒன்னா, பராந்தகா ஒன்னா? So for that Parandaka one is the right answer. சரியா? For that Parandaka one is the right answer அப்படின்னு தெரிஞ்சீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கான்ட்ரோவர்சியா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா சொல்லலாம். You can speak it out. In cast part, mechanical properties are superior in centrifugal casting தான். Centrifugal casting is the right answer. Why அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும்? centrifugal force towards acting outwards. அதனால ஹார்ட் ஸ்ட்ரக்சர் வந்து அவுட்வர்ட்ஸ்ல இருக்குங்க சார். சாஃப்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இன்னர்ல இருக்குங்க. வெரி குட், வெரி குட். இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்ஸ் காஸ்டிங் ஃபார்ம் ஆகும், பியூரிட்டி காஸ்டிங் ஃபார்ம் ஆகும். சரியா? மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஏன் சுப்பீரியரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது காரணம் எப்பவுமே வந்து நம்ம அந்த கான்செப்ட் மட்டும் படிச்சா கான்செப்ட் மண்டையில் நிக்கிறது கஷ்டம்.
ஸோ கான்செப்டோட காரணமும் நின்றுச்சுன்னா இட் வில் பி குட். ஸோ சென்ட்ரிபிகல் காஸ்டிங்ல வந்து என்ன ஆச்சுன்னா சுத்துவாங்க, சுத்துறதுனால அது வீட்டில் கிரைண்டர் சுத்துற மாதிரி ஹரிசாண்டல் ஆக்சிஸ் போட்டு சுத்துறோம், கிரைண்டர் வந்து வெர்டிகல் ஆக்சிஸ் சுத்தும். இது சுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூரிட்டி கிடைக்கும், அப்புறம் டென்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் அது சுப்பீரியரா இருக்கு. அடுத்தது ஹைலி எலாஸ்டிக். இது உலக மகா கொஸ்டின். இதுக்கு எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கமா என்ன ஒரு நார்மல் கேண்டிடேட் கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, சூஸ் பண்ணுவாங்க, ரப்பரை சூஸ் பண்ணுவாங்க சார். ஆமா ரப்பர் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனா வந்து ஆன்சர் வந்து ஸ்டீல் தான். ஸ்டீல் இஸ் த மோர் எலாஸ்டிக். ஏன்னா யங்ஸ் மாடல்ஸ் வந்து வச்சு டிசைட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெஸ் இன் கர்வ் வச்சு டிசைட் பண்ணலாம். ரப்பர் வந்து படுத்துட்டு இருக்கும், ஸ்டீல் வந்து கொஞ்சம் நின்றுட்டு இருக்கும். இது பாத்தீங்கன்னா ரப்பர் இப்படி இருக்குன்னா இவன்ல வந்து கலரை மாத்தும், கலரை மாத்தினா ரப்பர் வந்து இப்படி வரும், படுத்துக்கிட்டு வரும். அதே ஸ்டீலுக்கு வேற கலர் மாத்தும், அப்படி வரும், அப்படி வரும். ஸோ அதனால்தான் அவன் எலாஸ்டிக் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அடுத்தது இதுக்கு the value of x dy minus y dx என்ன ஆன்சர் வந்தது? என்ன மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் என்ன போட்டீங்க? என்னப்பா போட்டீங்க? யாராச்சும் ஒருத்தராச்சும் பேசுங்கப்பா. x dy minus y dx யாருக்கும் தெரியலையா? சரி, நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் ஆன்சரை பார்க்கறேன். 0 தான் சார். இதுப்பா 0 போட்டீங்களா? ஓகே. ஆன்சர் என்ன? ஆன்சர் 0 வராது. ஏன்னா வந்து ஒரு ஏரியா மாதிரி வரும், அதனால 0 வரதுக்கான வாய்ப்பு இல்லை. எலிமினேஷன் மெத்தட்ல 0 வராது அப்படின்னு. 8 pi is the right answer அப்படின்னு தெரிஞ்சீங்க. So make a note of that. 8 pi is the right answer. சரி, இந்த கேண்டிடேட் கரெக்டா போட்டிருக்காங்க. அடுத்தது a set of value decision variable இருக்கு, satisfying the constraint, non negativity restriction. இதுக்கு என்ன வரும்? What is the answer? Question number 17. What is the answer? அதாவது ஒரு விஷயத்துக்கு கன்ஸ்ட்ரைன்ட் கொடுத்தோம் வச்சுங்களேன், அப்புறம் நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தோம்னா அதுக்கு ஃபீசிபிள் சொல்யூஷன் கிடைக்கும். மற்ற மூணுமே பாருங்க, இந்த ஆப்ஷனை பார்க்கும்போது அன்பவுண்டட், இன்ஃபீசிபிள், டீஜெனரேட்ன்றது எப்படி இருக்கு, அது தன்மை எப்படி இருக்கு? அன்பவுண்டட், இன்ஃபீசிபிள், டீஜெனரேட். அன்னுல ஒரு எதிர்மறை இருக்கா, இன்னுல ஒரு எதிர்மறை இருக்கா, டீல ஒரு எதிர்மறை இருக்கா, ஆட்மேன் அவுட்லயே கண்டுபிடிக்கலாம். ஸோ 3 எதிர்மறை இருக்கு. அப்ப கன்ஸ்ட்ரைன்ட் வைக்க 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 வைக்கதான் நிறைய கன்ஸ்ட்ரைன்ட் இருந்தா என்ன ஆகும்னா நல்ல ஃபீசிபிளா இருக்கும். நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரைன்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரைன்ட், அதான் எப்படி சொல்லுவோம், நான் நெகட்டிவிட்டி எப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இப்படி அப்படி இருக்குன்னா இப்ப நம்ம கருவு ஏதோ ஒரு இப்படி ஒண்ணு போகுது, அப்புறம் இப்படி ஒண்ணு வருதுன்னு வச்சுங்க. இது ரெண்டு தான் வந்து நமக்கு கன்ஸ்ட்ரைன்ட். நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நெகட்டிவிட்டி இப்படி ஒருத்தன் நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் இப்படி ஒருத்தன். அப்ப இவனை இது பண்ண இவன் தான் அந்த ஃபீசிபிள் ரீஜன். இந்த இடம் தான்
ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கேள்வியை பார்த்தே வந்து இப்போ எக்ஸாம் ஹாலில் வந்து கேள்வியை வச்சே வந்து முடிவு பண்ணணும். நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் படிச்சுட்டு போய் தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் எல்லாம் கிடையாது. நீங்க கேள்வியை உன்னிப்பா கவனிச்சீங்கனாலே போதும். கேள்வியை உன்னிப்பா கவனிக்கிற பழக்கம் எப்போ வரும்? கேள்வியை கூர்ந்து கவனிக்கிற பழக்கம் எப்போ வரும்? when you practice more test. இல்லைன்னா அந்த பழக்கம் வராது. சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிகர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இந்த போர்ஷன் பி. இது பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி வரையும்? ஒரு டயக்ராம் வரையலாம். ஒரு கோடை போட்டு இங்க ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். அப்போ வந்து அங்க பெண்டிங் மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும்? இட் வில் பி இங்க ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ ஏல இருந்து பிக்கு பாத்தீங்கன்னா இங்க ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். மறுபடியும் அங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒண்ணுமே மாறல, ஆடே ஆகல. அப்போ இட் இஸ் எப்படி வரும்? மறுபடியும் இங்க கீழே இருக்கான், வந்து கீழே வரும். ஸோ இட் ட்ரெபீஷியம் மாதிரி இருக்கும். இந்த லைன் அந்த லைன் ஈக்குவலா இருக்கும். இது வந்து நான் ஜீரோ கான்ஸ்டன்ட். அருமை, சூப்பர். யாரோ ஒரு கேண்டிடேட் வந்து சூப்பரா போட்டிருக்காங்க, நான் ஜீரோ கான்ஸ்டன்ட். சரியா? யாருக்காச்சும் ஏதாவது கான்ட்ரவர்சி இருக்கா? நான் ஜீரோ கான்ஸ்டன்ட். பிருந்தா, ராஜா, சந்தோஷ். சார் அதுல வேர் இஸ் parabolic from B to C இருக்குல்ல, ஏங்க சார் தப்பு? ஆமா, B to C தான். இங்க B வந்துரும். அங்க கொடுத்துருக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இங்க தான் B வரும், இங்க C வரும். ஸோ அப்போ அது வந்து கான்ஸ்டன்ட்னு தெரியும், ஆனா வந்து ஜீரோ இருக்கக்கூடாது. ஸோ வேர் இஸ் லீனியர்னா A to B வந்து லீனியரா மாறுது, C to D வந்து லீனியரா இருக்கு. ஸோ வேர் இஸ் லீனியர்லின்றது பேராபோலிக்கலி இங்க வராது. ஸோ நம்ம டி ஆப்ஷன் வந்து நம்ம அழிச்சிடணும். ஆனா ஜீரோ இங்க ஆல்ரெடி இது இங்கேயே ஜீரோ இருக்கான். ஸோ ஜீரோ ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ லீனியர்லினா இந்த இடத்துல லீனியர் வரும். அதுதான் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரிங்க சார். சரி, ஸோ எல்லாமே வந்து பேசிக்கான விஷயம் தான். இப்போ எக்ஸாம்ஸ்ல வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதுதான். நிறைய படிக்கிறது ஒரு சாராரோட விருப்பமா இருக்கும். ஆனா நிறைய படிச்சா நம்ம we have to blossom, மெல்ல 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 மலரும், வாசம் வீசும். இல்ல நிறைய படிச்சு எனக்கு நல்ல மண்டை சுத்துது, மண்டை குழம்புது அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மியா படிக்கும். ஃபவுண்டேஷன் வந்து பக்காவா போட்டுக்கணும் அப்படின்றது தெரியும். ஃபவுண்டேஷன் வந்து பக்காவா போட்டாதான் நமக்கு இதுவாகும் அப்படின்னு தெரியும். இப்ப அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஒரு பால் ஆப்டிடியூட் சம் வந்து கேட்டிருக்காங்க. பால் கலப்படம் பண்ற இது என்னன்னா மில்க் 65 liters ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் 3:2. 3:2னா வாட் ஆர் த குவான்டிட்டிஸ் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இந்த மிக்சர் அப்படி 3:2 அப்படின்னா ஒரு நார்மலான क्वेश्चन தான். 3:2னா அப்ப 5 பார்ட்டா பிரிச்சு இது பண்ணலாம். இது நான் இதெல்லாம் வந்து எங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த மாதிரி क्वेश्चंसலாம் அடிக்கடி வரும். ஸோ 39 26 வந்து கூட்டினீங்கன்னா என்ன வருது? 50 65 கரெக்டா வரும். 65 சார். ஆமா, இங்க 24 39 கூட்டினா அது வராது. அப்ப பியும் சி வராது. ஆனா வந்து இங்க ஏவா சியான்னு பார்க்கும்போது 3:2ன்றப்ப இவன் தான் 3:2. ஃபர்ஸ்ட் ஏவ ரேஷியோ போட்டீங்கன்னா என்ன வரும்? ஏவ ரேஷியோ போட்டா என்ன வரும்?
2:3 வரும். ஸோ அதனால வராது. ஸோ தி சி இஸ் த ரைட் ஆப்ஷன். Dittus-Boiter equation. Dittus-Boiter equation. இந்த Dittus-Boiter equation வந்து ஏன் வந்து சிறப்பா கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் வந்து பேரு ஒரு சமன்பாடு பேர் வச்சு வருதோ அந்த ஈக்குவேஷன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு தெரியும். இப்போ ரசல் நம்பர் கொடுக்குறாங்க 0.023 ரெனால்ட்ஸ் பவர் 0.8 பிராண்டில் பவர் n. ஸோ பிராண்டலுக்கு மட்டும் போட்டிருக்காங்க. பிராண்டல் வந்து ஹீட்டிங் எப்படி இருக்கும், கூலிங் எப்படி இருக்கும் அப்படின்றாங்க. பிராண்டல் பவர் வந்து நல்ல ஃபேமஸான நம்பர் வந்து பிராண்டலுக்கு வந்து 0.3. ஸோ வந்து 0.3 ஃபார் கூலிங்கா அப்படின்றது இது பண்ணும். ஸோ ஹீட்டிங்க்கு வந்து அதோட ஜாஸ்தியா இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கலாம். ஹீட்டிங்க்கு வேல்யூ தூக்கலா இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு அப்போ ஏ இஸ் த ரைட் ஆப்ஷன். ஏ இஸ் த ரைட் ஆப்ஷன். அதை சூஸ் பண்ணியிருக்காரு இந்த கேண்டிடேட். சரியா? அப்போ அடுத்தது பார்ப்போம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது என்ன? Surface roughness maximum peak to valley height. Peak to valley height. Peak to valley height. Sir, question number 21 sir. Question number for flow through the lower critical number. Lower critical number Reynolds number வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. Lower critical Reynolds number என்ன கேக்குறாங்க? Is always more than 2500. Least Reynolds number for laminar flow ever obtained. The Reynolds flow at which turbulent flow changes to laminar flow. So Reynolds number வந்து at which changes தான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்று கருத்து இருக்கா? ஆப்ஷன் டி வராதாங்க சார். Least Reynolds number for the laminar. Actually நமக்கு இந்த லோயர் கிரிட்டிக்கல் நம்பர்ல வந்து லீஸ்ட்ன்றதுக்காக வராதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த கேள்வியோட சிக்னிஃபிகன்ஸே வந்து இட்ஸ் டிஃபரெண்ட் ஃபார் டிஃபரெண்ட் ஃப்ளூயிட் வராது. இட்ஸ் ஆல்வேஸ் மோர் தென் 2500 வராது. லீஸ்ட் ரெனால்ட்ஸ் நம்பர் ஃபார் லேமினார் ஃப்ளோ எவர் அப்டைன்ட். இப்ப லேமினார் ஃப்ளோ நடக்கிறதுன்றது ஒரு முக்கிய தருணமா? ஒரு ஃப்ளோல லேமினார் ஃப்ளோ நடக்கிறதுன்றது ஒரு முக்கிய தருணமா? இந்த ஆப்ஷன் இப்ப நம்ம எக்ஸாம் ஹால்ல இது ஞாபகம் வராது. ஏன்னா இப்ப நம்ம எக்ஸாம் ஹால்ல ஃப்ரீயா இருக்கும் மைண்டு, அப்ப நமக்கு எல்லாம் வேணா யோசிக்கலாம். ஆனா எக்ஸாம் ஹால்ல இது ஞாபகம் வராது. நமக்கு எப்பவுமே சொல்லுங்க, லேமினார் ஃப்ளோ வர்றது எப்போ லேமினார் ஃப்ளோ தொடங்கும்? லேமினார் ஃப்ளோ எப்போ தொடங்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கிடையாது. அதுக்கான காரணம் கிடையாது. நமக்கு 2000 to 4000 ஒரு நம்பர் சொல்லுவாங்க. ஆனா 2000 கீழே ஃபுல்லா லேமினார் தாங்க சார் இருக்கும். ஆமா. அப்ப லேமினார் வந்து வர்றதுக்கான ஒரு இது வந்து லீஸ்ட் ரெனால்ட்ஸ் நம்பரா இருக்குமா? சோ நமக்கு எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கும். இப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் 7% லேமினார் ஃப்ளோ தான் நான் நினைக்கிறேன். சரி, லெட் இட் பி. அதை வச்சுக்கலாம் நம்ம. In surface roughness measurement, maximum peak to valley height. So RP அவங்க சூஸ் பண்ண ஆப்ஷன் கரெக்ட் தான். அடுத்தது ஸ்டார்டிங் ஃபிரிக்ஷன் இஸ் நெக்லிஜிபிள். ஏல நெக்லிஜிபிள் அப்படின்னு கேக்குறாங்க. ஏல நெக்லிஜிபிள்? ஹைட்ரோஸ்டாட்டிக் லூப்ரிகேஷன். ஹைட்ரோடைனமிக்ல என்னன்னா ஸ்டார்டிங் ஃபிரிக்ஷன் இருக்கும். ஏன்னா அவன் சுத்தி 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 தான் அப்படி மேல எழுப்புவோம். ஆனா ஹைட்ரோஸ்டாட்டிக்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஹைட்ரோஸ்டாட்டிக்ல எப்படி மேல எழுப்புவோம்? எக்ஸ்டர்னலா ஃப்ளூயிட் சப்ளை பண்ணுவோம். எக்ஸ்டர்னலா சப்ளை பண்ணுவோம். எப்படி எதற்கு சப்ளை பண்ணுவோம்? நாசில் எதுவும் யூஸ் பண்ணுவீங்க? பம்ப் வச்சிங்க சார். பம்ப் வச்சிங்க சார். பம்ப் வச்சு அப்படி ஒரு பம்ப் செட்டப் வச்சு இங்க அடிச்சோம்னா அடிக்கிற அடியில அவன் அப்படியே மேல எம்புவான். ஸோ அப்ப எம்பிட்ட பிறகு அங்க எங்க ஃபிரிக்ஷனு அவனை வந்து மேல தூக்கியாச்சு. கான்டாக்ட்
சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் கான்டாக்ட் கிடையாது, அப்ப இனிஷியல் ஃபிரிக்ஷன் கிடையாது. அதுதான் அதுதான் சூப்பரான கொஸ்டின். இட் இஸ் a நைஸ் கொஸ்டின் அப்படின்றது தெரிஞ்சுங்க. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, அடுத்த கேள்வி ஹைட்ரோஸ்டாட்டிக் லூப்ளிகேஷன் அப்படின்றது தான் அதுக்கு ரைட்டான ஆன்சர். ஸோ ரைட்டான ஆன்சர் சூஸ் பண்ணிருக்காரு. ஸ்டார்டிங் ஃபிரிக்ஷன் இஸ் நெக்லிஜிபிள். ஸ்டார்டிங் ஃபிரிக்ஷன் இதுக்கு இதே கேள்வி மாத்தி கேட்கணும்னா ஸ்டார்டிங் ஃபிரிக்ஷன் இஸ் மோர் இன் அப்படின்னா என்ன ஆன்சர்? Hydrodynamic. lubrication. எஸ், ஹைட்ரோடைனமிக். சார் 24ங்க சார். 24 நம்ம பார்த்துட்டு இருக்கேன். கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் கையில இருக்க கொஸ்டின் பேப்பர் வேற இருக்கு, அங்க இருக்குது வேற இருக்கா. அது வந்து நம்ம கண்ணில் அகப்படாம சுத்திட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் பார்ப்போம். வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் செகண்ட் நம்ம எங்காச்சும் கடந்து வரும்போது பார்த்துக்கலாம். இங்கே சரி, ஓகே. இப்ப அடுத்தது பார்த்தோம். அடுத்தது அக்ரிகேட் பிளானிங்கை பத்தி கேட்டிருக்காங்க. அக்ரிகேட் பிளானிங் இது வந்து விச் ஆர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் அக்ரிகேட் பிளானிங் இஸ் ட்ரூ. நமக்கு அக்ரிகேட் பிளானிங் ஒரு டைட்டில் இருந்தது. அக்ரிகேட் பிளானிங்கை பத்தி எது ட்ரூ அப்படின்றது, ஓவர் டைம் ஐடியல் டைம் இஸ் மேனிபுலேட்டிங் ப்ராடக்ட் சர்வீஸ் டிமாண்ட், advising promotion, manual running service supply, workstation loading, workstation loading and job assignment are examples for aggregate production planning. So இதுல என்னன்னா இது கொஞ்சம் இது பண்ணதுல ஒர்க் பண்ணதுல நிறைய இது பார்த்ததுல வந்து என்னன்னா அக்ரிகேட் பிளானிங் யூசஸ் தி அட்ஜஸ்டபிள் பார்ட் ஆஃப் கெபாசிட்டி டு மீட் ப்ரொடக்ஷன் ரெக்யர்மெண்ட். எனக்கு கிடைச்சது நெட்ல சர்ச் பண்ணப்ப, உங்களுக்கு ஏதாச்சும் கிடைச்சா பாருங்க. எனக்கு கிடைச்சது இதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா தோணுச்சு. அதெல்லாம் இந்த இந்த எல்லாமே வந்து இருந்தது, ஆனா வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷனா ஆப்ஷன் பி தோணுச்சு. ஸோ இதுக்கு ஃபைனல் அப்படின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் வந்து நீங்க யூ கேன் லாக் இட். அடுத்தது the portion of total float in which activity can be delayed. அது வந்து free float தான். So நம்ம big tank, who construct the big tank at the Maduranthakam? Kulothunga 1, 26 answer. Rajendra 1, Rajendra Uttamason. So கரெக்ட்டா தான் போட்டுருக்காரு. Sir 26 answer free float தானா? அது வந்து ஓகே கரெக்ட்டான free float. ஸோ இதோட வந்து இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த செஷன்ல மிச்சம் இருக்க கொஸ்டின்ஸ் பார்ப்போம். Thank you champions. Thank you everyone for attending this meeting. Thank you Santosh. Thank you Srinivasa Perumal. Thank you, sir. Thank Thank you, sir. Thank you. Thank you. Thank you Raja. Thank you. Jodhishwaran. Thank you. Thank you. சொல்லுங்க. So now I will end the meeting. Stop share. Thank you everyone.